ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோளிங்கர் நகரின் முக்கிய பகுதிகளில் கால்நடைகள் அதிக அளவு சுற்றித் திரிகின்றன. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்தனர். கடைகளில் உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டு சேதப்படுத்துவதாக வியாபாரிகளும் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு கால்நடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வன்னாடு ஊராட்சியில் பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைப்பிரதேசமான வன்னாடு ஊராட்சியில் கடந்த 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததால் 2 ஆண்டுகளுக்கு முன் பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்டப்படாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி கற்கும் நிலை உருவாகியுள்ளது. இதையடுத்து குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் மாவட்டத்திலேயே மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் அவலம் உள்ளதாக சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கூல் பழைய கட்டடமாக இருந்துச்சு. அது இடிச்சு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, கட்டவே இல்லை. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. வெயிலும் மழையில எல்லாமே மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து கட்டி தந்தால் ரொம்ப ஸ்கூலாக இருக்கும். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி ஏற்பட்டுள்ளதால் தோட்டப்பயிர்கள் கருகும் அபாயம் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக உதகையில் உறைபனி பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. முக்கோணம், தலைக்குந்தா, பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் புல் மைதானங்களில் உறைபனி படர்ந்து காணப்படுகிறது. மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பெத்தளா கிராமத்தில் கருஞ்சிறுத்தை உலா வந்ததை கண்ட கிராம மக்கள் அச்சமடைந்தனர். பெத்தளா கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மாலை நேரத்தில் கருஞ்சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. பின்னர் வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. இதனால் தேயிலை தோட்டம் வழியாக பணிக்கு செல்வோரும் கிராம மக்களும் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டுவிட வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் கோயில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் கோயிலில் கடந்த 2ஆம் தேதி தைப்பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வான தேர் திருவிழாவை ஒட்டி விநாயகர், சுவாமி, அம்பாள் ஆகியோர் தேரில் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பழனிக்கு வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சண்முக நதி, இடும்பன்குளம், சரவணப்பொய்கை உள்ளிட்ட புனித நதிகளில் நீராடினர். தொடர்ந்து அலகு குத்தியும் காவடி ஏந்தி ஆடியும் பக்தி பாடல்களை பாடியும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி சண்முகநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச மண்டகப்படியில் உப்பு நிரம்பிய வாடியை 25,000 ரூபாய்க்கு பக்தர் ஒருவர் ஏலம் எடுத்தார். குன்றக்குடி சண்முகநாதர் ஆலயத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தைப்பூச திருவிழா தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக குத்துவிளக்கு, அர்ச்சனை பொருட்கள், தூபக்கால் உள்ளிட்ட 11 பொருட்கள் ஏலம் விடப்பட்டன. இதில் உப்பு நிரம்பிய எவர் சில்வர் வாடியை 25,000 ரூபாய்க்கு பக்தர் ஒருவர் ஏலம் எடுத்தார். மீதமுள்ள 10 பொருட்களை பக்தர்கள் 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் கொண்டு வந்து ராஜகோபுர கும்பங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருத்தணி அருகே பட்டாபிராமபுரம் கிராமத்திற்கு வந்த திருத்தணி முருகன் கோவிலின் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கிராம மக்கள் நடனமாடி வரவேற்றனர். வருடத்திற்கு ஒருமுறை திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் உற்சவர் பட்டாபிராமபுரம் கிராமத்திற்கு சென்று கிராம மக்களுக்கு அருள் பாலிப்பார். இதன் தொடர்ச்சியாக இன்று சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை தாயாருடன் ஊருக்கு வந்த முருகப்பெருமானை கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டனர். கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 1800 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைப்பு பணிகள் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 6ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டு சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தையொட்டி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாமல் அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சண்முக நதியில் இருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது. இலவசமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை பழனி திருக்கோயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்கிறது. திருத்தணி முருகன் கோவிலில் 50 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று முகூர்த்த தினம் என்பதால் மலைக்கோவிலில் 50 திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருமண விழா மற்றும் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் மாடவீதியை சுற்றி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. 50 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றதால் பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கோவையில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். மாவட்ட காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கும் வகையில் தனிப்படைகள் அமைத்து மாநகரம் முழுவதும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். செல்வபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஷேக் இப்ராஹிம் மற்றும் சுந்தர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மருத்துவர் வீட்டில் 57 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். களங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த எலும்பு முறிவு மருத்துவர் யுவராஜ் தனது பெற்றோருடன் மனைவி மற்றும் குழந்தையை பார்ப்பதற்காக கோவைக்கு சென்றார். தொடர்ந்து வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 57 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே பட்டா மாறுதலுக்கு 37,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் தப்பி ஓடிய விஏஓவை போலீசார் தேடி வருகின்றனர். குமிழேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியின் நிலத்தை பட்டா மாற்றம் செய்ய பகவதிமங்கலம் விஏஓ பார்த்திபன் 37,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை விவசாயியிடம் கொடுத்தனர். தொடர்ந்து விஏஓ அறிவுறுத்தலின்படி இ-சேவை மைய உரிமையாளர் அகமது ஜஃப்ரின் அலியிடம் பணத்தை கொடுத்தபோது அவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தலைமறைவான விஏஓவை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரிகள் ஒன்றோடு ஒன்று மோதி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின. செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காலி பீர் பாட்டில்கள் ஏற்றி வந்த லாரியை ஓட்டுநர் கண்ணன் சாலையோரம் நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது பின்னால் வாழைப்பழங்கள் ஏற்றி வந்த மற்றொரு லாரி மோதியதில் 2 லாரிகளும் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின. லாரி ஓட்டுநர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அப்போது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு காலமுறை ஊதியம் நடைமுறையில் பணி வழங்கி காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
கடலூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் இரும்பு உருக்காலையில் இரும்பு குழம்பு சிதறிய விபத்தில் 6 வடமாநில தொழிலாளர்கள் காயமடைந்தனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் இரும்பு உருக்காலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பழைய இரும்பு கழிவுகளை உருக்கி மறுசுழற்சி செய்யப்பட்டு வரும் நிலையில் இரும்பு உருக்கும் பர்னஸ் இயந்திரத்தில் இருந்து கொதிக்கும் இரும்பு குழம்பு 6 வடமாநில தொழிலாளர்கள் மீது சிதறியது. இதில் உடல் முழுவதும் பலத்த தீக்காயமடைந்த தொழிலாளர்கள் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் 154வது தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மற்றும் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர தினத்தன்று தைப்பூச பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 154வது தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பார்வதிபுரம் மக்கள் சீர்வரிசை தட்டுடன் வந்து சன்மார்க்க கொடி பல்லக்கில் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் மகாமந்திரம் மோதப்பட்டு தைப்பூச கொடி ஏற்றப்பட்டது. பிரசித்தி பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலின் குடமுழுக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றான இந்த கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றது. இதனையொட்டி கடந்த 7ஆம் தேதி யாக மண்டபத்தில் யாகசாலை பூஜை தொடங்கி 6 கால பூஜைகள் பூரணாகுதியுடன் நிறைவு பெற்றன. இதனையடுத்து இன்று சிவாச்சாரியார்கள் புனித நீர் கடத்தை தலையில் சுமந்து யாகசாலை மண்டபத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் சிவ கணக்கங்கள் இசைக்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அம்மன் முழக்கம் எழுப்பி பக்தி பரவசம் அடைந்தனர். தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் குவிந்துள்ள முருக பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ள பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் கையில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 24 மணி நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 21 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும், முடக்கப்பட்ட அகவிலைப்படியை வழங்க வேண்டும், முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளும் விரைவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முகூர்த்த தினம் மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை, முல்லை, பிச்சி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவு விளைவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நாட்களில் பூக்களின் விலை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளி கட்டட பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து கட்டட தொழிலாளி உயிரிழந்த நிலையில் இழப்பீடு கேட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி மனு அளித்தார். காரமடை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் அரசு பள்ளியில் கட்டிடப் பணி மேற்கொண்டார். அப்போது சாரம் சரிந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக கேட்டபோது ஒப்பந்ததாரர் சேகர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளியின் மனைவி ராஜேஸ்வரி கணவர் இறப்பிற்கு இழப்பீடு வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்தார். இந்த இழப்பீடு எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க. ஈம சடங்குக்கு கூட யாருமே எதுவுமே கொடுக்கல. அந்த இன்ஜினியர் கூட கொடுக்கல. நாங்களே எல்லாம் பார்த்து பண்ணிட்டு முடிச்சிட்டோங்க. அப்புறம் சங்கத்து மூலியமாக இவரை கேட்க இவர் தாங்க இங்கே கூப்பிட்டு வந்தாருங்க. 9 வருஷமாக எங்கள் கூட தாங்க இருக்காங்க. அவர் தாங்க சம்பாதிச்சு போட்டுட்டு இருந்தார். அதனால அதுக்கு என்ன சொன்னாங்க?
சங்கத்துக்கு அனுப்பியிருக்கோம். அங்கே வந்து கேட்டு நாங்கள் சொல்கிறோம், அடுத்த வாரம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பலகாரச் சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர். சூளேஸ்வரன்பட்டியைச் சேர்ந்த ஜெயந்தி தீபாவளி சீட்டு, பலகாரச் சீட்டு உள்ளிட்ட சீட்டுகள் நடத்தி வந்ததாக தெரிகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஜெயந்தியிடம் பணம் கட்டி வந்தனர். இந்நிலையில் அவர் சீட்டு பணத்தை திருப்பித் தராமல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு பணத்தை திரும்பி பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யாவிடம் மனு அளித்தனர். 150 பேர்த்துக்கும் பணம் கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாங்களும் 4 மாசமா போராடுறோம். ஜெயந்திங்கிற கூட பிடிக்க முடியல. போலீஸ்லயும் சொன்னோம், அவங்க பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம், கோயம்புத்தூர்ல போய் எஃப்சி ஆஃபீஸில் சொல்லுங்க. நாங்கள் 1வது மாதம் 8ஆம் தேதி எஃப்சி ஆஃபீஸில் போய் நாங்கள் அவங்க பேரில் மனு கொடுத்தோங்க. கேஸ் கொடுக்கல, மனு கொடுத்தோம். ஜெயந்திங்கள எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க, பிடிச்சி எங்கள் பணத்துக்கு உண்டான பதில் என்னங்கிற பதிலை எங்களுக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க சரின்னு சொல்லி வாங்கினாங்க. எஃப்சி ஆஃபீஸில் வாங்கினவங்க அதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ கேட்டோம், ஃபோன் பண்ணி கேட்டால் பொறுங்க, அவங்கள நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கிறோம், விசாரிச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு பதில் நல்ல பதில் கிடைக்கலைங்க. தைப்பூச திருவிழாவை ஒட்டி குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் திரளானோர் விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அது மட்டுமின்றி மேளதாளங்கள் முழங்க அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் பெண்கள் கொண்டு வந்த பால் கொண்டு சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பொள்ளாச்சி அரசு பேருந்தில் பயணிகள் அமரும் சீட்டில் அருவாள் வைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையத்தில் பல பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோபாலபுரம் செல்லும் 5C என்ற அரசு பேருந்தில் 2 அரிவாள்களை மர்ம நபர்கள் வைத்து சென்றுள்ளனர். இதை பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தற்போது வைரலாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி தஞ்சையில் பிரசித்தி பெற்ற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் பஞ்சரத தேரோட்ட பெருவிழா விமர்சையாக தொடங்கியது. பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாக விளங்கும் மகாலிங்க சுவாமி கோவில் தைப்பூச பெருவிழாவை ஒட்டி சுமார் 500 டன் எடையுள்ள பிரம்மாண்ட தேரில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகாலிங்க சுவாமி எழுந்தருளினார். விநாயகர், முருகர் தேர்கள் முன்னே செல்ல பிரகத் சுந்தர, குஜாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என 5 தேர்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின் சிவவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 24 மணி நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் நாளை காலை 10 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கத்தினர் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.